வணக்கம். தாய்நாடு செய்திகளுடன் நான் நிரோஷன். ஐரோப்பிய நாடுகளுக்கான தனது அண்மைய பயணத்தின் போது நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா வரவிருக்கும் மாகாண சபை தேர்தல்களை மையமாக கொண்டு பல முக்கியமான கருத்துக்களை வெளிப்படுத்தினார். இந்த பயணத்தின் போது அவர் சந்தித்த புலம்பெயர் தமிழர்களுடன் நடைபெற்ற கலந்துரையாடல்களில் வடமாகாண அரசியல் சூழல், மக்களின் எதிர்பார்ப்புகள் மற்றும் தேர்தல் நடைமுறைகளில் காணப்படும் மாற்றங்கள் குறித்து அவர் ஆழமான பார்வையினை பகிர்ந்து கொண்டார். வடமாகாணம் இலங்கையின் வடபகுதியை உள்ளடக்கிய மிக முக்கியமான நிர்வாக பிராந்தியமாகும். மன்னார், யாழ்ப்பாணம், முல்லைத்தீவு, கிளிநொச்சி மற்றும் வவுனியா ஆகிய 5 மாவட்டங்களை கொண்ட இந்த மாகாணம் இன, மொழி மற்றும் வரலாற்று அடிப்படையிலேயே தனித்துவம் வாய்ந்தது. இங்கு இடம்பெறும் அரசியல் நிகழ்வுகள் தமிழ் மக்களின் எதிர்கால அரசியல் பாதையை குறிப்பிடத்தக்க வகையில் தீர்மானிக்க கூடியவை. மாகாண சபை தேர்தல்களை நடத்தும் பொறுப்பு தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு உட்பட்டது. மாகாண சபை உறுப்பினர்களின் எண்ணிக்கையினை நிர்ணயிக்கும் போது அந்த மாகாணத்திற்குள் உள்ள ஒவ்வொரு மாவட்டத்தின் மக்கள் தொகை, நிலப்பரப்பு மற்றும் அரசியல் பிரதிநிதித்துவ சமநிலை ஆகியவை கருத்தில் கொள்ளப்படுகின்றன. தேர்தல்கள் ஆணைக்குழு ஒவ்வொரு மாகாணத்திற்கும் தனித்தனியாக சுற்றறிக்கைகள் வெளியிட்டு அந்த அடிப்படையில் உறுப்பினர்கள் எண்ணிக்கை தீர்மானிக்கப்படுகிறது. இதன் நோக்கம் மக்கள் அடர்த்தி அதிகமாக உள்ள பகுதிகளுக்கு தகுந்த பிரதிநிதித்துவம் வழங்குவதும் நிலப்பரப்பு மிகுந்த மாவட்டங்களின் அரசியல் முக்கியத்துவத்தை உறுதிப்படுத்துவதும் ஆகும். அர்ஜுனா தனது கலந்துரையாடல்களில் வடக்கு மாகாண மக்களின் தற்போதைய மனநிலையையும் மாகாண சபை மீதான எதிர்பார்ப்புகளையும் வலியுறுத்தி இருந்தார். பல ஆண்டுகளாக மாகாண சபை தேர்தல்கள் நடைபெறாததால் மக்கள் தங்களுடைய பிரதேச பிரச்சனைகள், குறிப்பாக வேலைவாய்ப்புகள், அபிவிருத்தி, காணி மீட்பு, கல்வி வாய்ப்புகள் மற்றும் பெண்களின் அரசியல் பங்கு குறித்து ஆழமான கவலைகளை கொண்டுள்ளனர். அவரது பார்வையில் மாகாண சபை தேர்தல் வெறும் அரசியல் நிகழ்வு அல்ல, அது மக்களின் உரிமைகள் மற்றும் ஜனநாயகத்தின் மீள் நிறுவலுக்கான ஒரு வாய்ப்பு என்று கருதப்பட வேண்டும். ஐரோப்பிய நாடுகளில் வசிக்கும் புலம்பெயர் தமிழர்கள் வடக்கு மாகாணத்தின் அரசியல் மற்றும் பொருளாதார வளர்ச்சியில் தங்களுடைய பங்களிப்பை வழங்க விரும்புகின்றார்கள் என்பதை அர்ஜுனா வலியுறுத்தினார். அவர்கள் வெளிநாட்டில் இருந்தாலும் தாயக அரசியலில் ஈடுபாடு காட்டி நிலையான சமாதானம் மற்றும் பொருளாதார முன்னேற்றத்தை உருவாக்கும் முயற்சிகளில் பங்கேற்பது முக்கியமானது என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவின் ஐரோப்பிய விஜயம் புலம்பெயர் சமூகத்துடன் ஒரு அரசியல் பாலம் அமைக்கும் முயற்சியாகவும் வடமாகாண சபை தேர்தலை மையமாக கொண்ட புதிய அரசியல் உரையாடலுக்கான துவக்கமாகவும் அமைகின்றது. அவரது உரைகள் வடக்கு மாகாண மக்களின் எதிர்பார்ப்புகளை வெளிப்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் வரவிருக்கும் மாகாண சபை தேர்தல்கள் வடக்கு இலங்கையில் அரசியல் திசையையும் மக்கள் பிரதிநிதித்துவத்தின் அடித்தளத்தையும் தீர்மானிக்கும் முக்கிய கட்டமாக அமையப் போகிறது என்பதையும் தெளிவாக சுட்டிக்காட்டுகின்றன. எதிர்வரும் 2026ஆம் ஆண்டு மார்ச் அல்லது ஏப்ரல் மாதங்களில் மாகாண சபை தேர்தல் நடைபெறக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படும் நிலையில் அந்த தேர்தலை முன்னிட்டு சில முக்கிய தெளிவுபடுத்தல்களை வழங்கியுள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன். அவர் குறிப்பிடுகையில் தேர்தல்கள் எப்போது நடைபெறலாம், தேர்தல் தொகுதிகள் எவ்வாறு பிரிக்கப்படலாம் மற்றும் வேட்பாளர் தெரிவு எவ்வாறு முன்னெடுக்கப்படும் என்பது குறித்து தற்போதைய நிலைமையில் சற்று குழப்பத்துடன் இருப்பதாகவும், ஆனால் விரைவில் அதற்கான அதிகாரப்பூர்வ தகவல்கள் வெளியாகும் என்றும் தெரிவித்தார். அர்ஜுனா விளக்கிய போது நாடாளுமன்ற தேர்தல் தற்போது 2 முக்கிய தொகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் மற்றும் கிளிநொச்சி இணைந்து யாழ் கிளிநொச்சி தேர்தல் மாவட்டம், மன்னார், வவுனியா மற்றும் முல்லைத்தீவு இணைந்து வன்னி தேர்தல் மாவட்டம். இதன் நடைமுறை மாகாண சபை தேர்தலுக்கும் பொருந்துமானது. ஒவ்வொரு மாவட்டமும் தனித்தனியாக தேர்தல் தொகுதி கணக்கில் எடுக்கப்படுமா என்பது குறித்து இன்னமும் உறுதிப்படுத்தப்படவில்லை என்று அர்ஜுனா கூறினார். அவரது பார்வையில் நாடாளுமன்ற முறை போல மாகாண சபைக்கும் தொகுதிகள் பிரிக்கப்பட்டால் 2 இடங்களிலேயே வேட்புமனுக்கள் தாக்கல் செய்ய வேண்டி ஏற்படும். இதனால் தேர்தல் நடைமுறை சீர்மையாகவும் எளிமையாகவும் இருக்கும். அர்ஜுனா குறிப்பிடுகையில் யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, மன்னார் போன்ற பகுதிகளில் தன்னுடன் இணைந்து பணியாற்றுவதற்கு தயாராக உள்ள திறமையான மற்றும் நம்பகமான வேட்பாளர்கள் ஏற்கனவே உள்ளார்கள். ஆனால் முல்லைத்தீவு மற்றும் வவுனியா மாவட்டங்களில் இன்னமும் சிறந்த வேட்பாளர்களை அடையாளம் காண வேண்டிய அவசியம் இருப்பதாக தெரிவிக்கின்றார். அதற்காக அவர் விரைவில் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் நேரடியாக சென்று சிறிய சிறிய அளவிலான மக்கள் சந்திப்புகள் மற்றும் கலந்துரையாடல்களை நடத்த திட்டமிட்டுள்ளார். அவர் கூறுகையில், நீங்கள் உங்களுடைய பிரதேசத்திற்காக ஏதாவது நல்ல செய்ய விரும்புகிறீர்கள் என்றால் கட்சி தடை எதுவுமின்றி எங்களுடன் இணைந்து கொள்ளலாம். மாகாண சபையில் பிரதிநிதியாக சேர்ந்து மக்களுக்காக செயற்பட விரும்பும் அனைவருக்கும் கதவுகள் திறந்துள்ளன. அர்ஜுனா வலியுறுத்திய முக்கிய அம்சம் ஒற்றுமை மற்றும் ஒழுங்கு ஆகும். தேர்தலுக்கு முன் தன்னுடன் இணையும் வேட்பாளர்கள் தேர்தலுக்கு பிந்தைய அரசியல் மாற்றங்களில் ஈடுபடக்கூடாது என்பதையும் அவர் தெளிவாக குறிப்பிட்டார். எம்முடன் இணைந்த பிறகு வேறு கட்சிக்கு தாவுவது அல்லது வேறு நபர்களுடன் இணைவது போன்ற செயல்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. தேர்தலில் கட்டுக்கோப்பும் ஒற்றுமையும் மிக முக்கியம் என்றும் அவர் வலியுறுத்தினார். அதற்காக மாகாண சபை தேர்தலில் தன்னுடன் நிற்கும் ஒவ்வொரு வேட்பாளருடனும் சட்ட ரீதியான ஒப்பந்தம் ஒன்றை மேற்கொள்ளப் போவதாகவும், அது சட்டத்தரணியின் முன்னிலையில் செல்லுபடியாகும் ஆவணமாக இருக்கும் என்றும் அவர் கூறினார். அர்ஜுனா தனது விளக்கத்தில் கூறியது போல மாகாணத்தை கட்டியெழுப்ப அரசியல் ஒற்றுமை இன்றியமையாதது.
முதல்வர் ஒரு கருத்தை சொல்லும் போது மற்றொருவர் அதற்கு எதிரான கருத்தை வெளியிடும் நிலைமை இருக்கக்கூடாது. அர்ஜுனா ராமநாதனின் இந்த அணுகுமுறை வரவிருக்கும் மாகாண சபை தேர்தலை ஒழுங்கும் ஒற்றுமையும் மையமும் கொண்ட புதிய அரசியல் வடிவமைப்பாக உருவாக்கும் நோக்கமாக காட்டுகின்றது. அவரது திட்டம் சட்ட ரீதியான ஒப்பந்தங்கள், ஒற்றுமை கொள்கை, மக்கள் அடிப்படையிலான அவரது திட்டம் சட்ட ரீதியான ஒப்பந்தங்கள், ஒற்றுமை கொள்கை, மக்கள் அடிப்படையிலான வேட்பாளர் தேர்வு இவை அனைத்தும் இணைந்து வடக்கு மாகாணத்தில் நிலையான மற்றும் பொறுப்பான மாகாண நிர்வாகத்திற்கான பாதையை அமைக்கக்கூடியதாகும். கட்சிகள் என்ற அடிப்படையில் ஒவ்வொரு கட்சிக்கும் தனித்தனியாக யாப்புகள் இருக்கும். அதன்படி அந்த யாப்பின்படி இணங்கி செயற்பட வேண்டும் என்று கட்சிகள் கையொப்பத்தை வாங்கிக் கொள்ளும். ஆனால் நாங்கள் சுயேட்சையாக இருக்கின்ற போது யாப்பு இங்கே இல்லை. எனவேதான் இவ்வாறான சட்ட ரீதியான ஒப்பந்தம் ஒன்று காண முயற்சிக்கு இடம்பெறுகின்றது. இருந்தாலும் எதிர்வரும் மார்ச் அல்லது ஏப்ரல் பிற்பாடு தேர்தல் நடைபெறுவது தீர்மானமாகும் போது கட்சிகளை பதிவு செய்வதற்கான அழைப்பு விடுத்தால் சட்ட ரீதியாக கட்சியை பதிவு செய்வதற்குரிய நடவடிக்கைகளை தான் எடுப்பதாகவும் அர்ஜுனா சுட்டிக்காட்டினார். ஒருவேளை கட்சியாக பதிவு செய்ய முடியாத சந்தர்ப்பம் ஏற்படும் இடத்து அதற்காக குறித்த சட்ட ரீதியான ஒப்பந்தம் மேற்கொள்ளப்படுவதாக விளக்கினார். அவர் 5 கொண்ட மத்திய குழு தனது சுயேட்சை குழுவுக்கு அமைக்கப்பட்டு அவர்கள் எடுக்கும் தீர்மானமே இறுதி தீர்மானமாகவும் அவர்களுடைய கருத்துக்களை மீறி ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்க முடியாது என்று ஒரு சட்ட திட்டங்களும் உள்வாங்கப்படும் என்கின்றார் அர்ஜுனா. என்னுடன் இணைந்து தேர்தலில் நிற்க விரும்புபவர்கள், என் இனத்திற்கு துரோகம் அளிக்க மாட்டேன் என்று நம்புபவர்கள் இணைந்து கொள்ளலாம். மாறாக எனது கட்சி மூலம் வெற்றி பெற்று கட்சி தாவுதல் நடவடிக்கை அல்லது கட்சியினுடைய நடவடிக்கைகளுக்கு எதிர்ப்பு வெளியிடுதலும் முடியாது. இதனால் அடிப்படையில் எனது கட்சியில் போட்டியிட்டு பெற்றுக் கொள்ளப்படுகின்ற வாக்குகள் இதிலிருந்து விலக்களிக்கப்பட்டு உறுப்பினர் பதவி வரைதாக்கப்படும். தொடர்ந்து கட்சியில் இருந்தாலும் நீக்கப்படுவீர்கள். அவ்வாறு நீங்கள் நீக்க மறுத்தால் சட்ட ரீதியான நடவடிக்கைகளுக்கு செல்வதோடு அதற்கு இணையான நஷ்டஈடு தொகை கட்சிக்கு நீங்கள் செலுத்த வேண்டும் என்றும் அர்ஜுனா குறிப்பிடுகிறார். நல்லுள்ளம் கொண்ட உங்களுடைய வாழ்க்கையினை அரசியலுக்கு அர்ப்பணிக்க தயாராக உள்ள உங்கள் மாவட்டத்திற்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணம் கொண்ட துரோகிகள் அற்றவர்கள் மட்டும் தம்முடன் மாகாண சபை தேர்தல் அரசியல் பயணத்தில் இணைந்து கொள்ளுமாறு அர்ஜுனா அழைப்பு விடுக்கிறார். வரவிருக்கும் மாகாண சபை தேர்தலை முன்னிட்டு அரசியல் சூழல் தீவிரமடைந்துள்ள நிலையில் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் முக்கியமான கருத்துக்களை வெளியிட்டுள்ளார். அவர் குறிப்பிட்டதாவது தன்னுடன் இணைந்து செயல்படுவதற்காக மொத்தம் 60 பேரை தேர்ந்தெடுத்துள்ளார் என்றும் அவர்களுக்கு இதுவரை அதிகாரபூர்வமான அறிவிப்புகள் வழங்கப்படவில்லை. விரைவில் அந்த தெரிவுகள் உறுதிப்படுத்தப்பட உள்ளன என்றும் அந்த பட்டியலில் இருந்து இறுதியாக வேட்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் என்றும் அவர் தெரிவித்தார். அர்ஜுனா விளக்குகையில் இம்முறை நடைபெறவுள்ள மாகாண சபை தேர்தல் சாதாரண வேட்பாளர் அடிப்படையிலான போட்டியாக அல்லாது தலைமை நம்பிக்கையினை குறிக்கும் தேர்தலாக மாறக்கூடும் என்று கூறுகிறார். அவரது சொற்களில் மக்கள் இம்முறை வேட்பாளரை மட்டும் பார்த்து வாக்களிக்க மாட்டார்கள். மக்கள் முதலமைச்சர் வேட்பாளர் யார் என்பதை பார்த்தே தங்களுடைய வாக்கை பதிவு செய்வார்கள். இதனால் மாகாண சபை தேர்தலில் வாக்காளர்கள் தனிப்பட்ட வேட்பாளர் திறனையும் விட தலைமையை நம்பிக்கையை அடிப்படையாக கொண்டு முடிவு எடுப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அர்ஜுனா ராமநாதன் குறிப்பிடுவதில் மக்கள் மனதில் தற்போது பல தலைமை பெயர்கள் சுற்றி வருகின்றன. அர்ஜுனா ராமநாதன், நீதிபதி இளஞ்செழியன், சுமந்திரன், கபிலன் ஆகியோர் மத்தியில் யார் வடமாகாணத்தின் அடுத்த முதலமைச்சர் வேட்பாளராக அமைய போகிறார்கள் என்பது குறித்து உறுதிப்படுத்த முடியாது என்றாலும் அந்த முடிவு இறுதியில் மக்களிடமே உள்ளது என்று அவர் வலியுறுத்தினார். யார் வேண்டும், யார் மாகாணத்தை வழிநடத்தக்கூடியவர் என்பதை மக்கள் தான் தீர்மானிக்க வேண்டும். அது ஒரு கட்சியின் முடிவு அல்ல, ஒரு சமூகத்தின் நம்பிக்கை என்று அவர் யார் வேண்டும், யார் மாகாணத்தை வழிநடத்தக்கூடியவர் என்பதை மக்கள் தான் தீர்மானிக்க வேண்டும். அது ஒரு கட்சியின் முடிவுகளை ஒரு சமூகத்தின் நம்பிக்கை என்று அர்ஜுனா கூறினார். அர்ஜுனாவின் இந்த கருத்துக்கள் வடமாகாண மக்களின் நேரடி பங்கு பெற்றுதலையும் மக்களால் தீர்மானிக்கப்படும் தலைமை சூழலையும் பிரதிபலிக்கின்றன. அவரது பார்வையில் மாகாண சபை தேர்தல் என்பது வெறும் அரசியல் பதவி பெறுவதற்கான போட்டி அல்ல, அது வடக்கு மாகாணத்தின் எதிர்காலத்தை வடிவமைக்கும் தலைமை தேர்வுக்கான மக்களின் வாய்ப்பு ஆகும்.